ஹலோ ஆர்டிசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட பிராண்ட் நேமான வெல்வோம் அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம கிராஃபிட்டியாக பண்ண போகிறோம். அதுவும் நம்ம கையில் இருக்கிற பென்சில், ப்ரஷ் பென்ஸ் அண்ட் சிசல் மார்க்கரை மட்டும் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் VELVOM அப்படிங்கிற லெட்டர்ஸை நான் மைல்டாக அதோட ஷேப் நல்லா நமக்கு மைண்டில் இருக்கணுங்கிற மாதிரிக்கு எழுதிக்கிறேன். ஸோ அதில் நம்ம கிராஃபிட்டியாக நம்ம எப்படி வியை போட போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் அவுட்லைனாக ரொம்ப மைல்டாக பென்சிலில் போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஸோ நார்மலாக நம்ம போடுற மாதிரி இல்லாமல் ஸோ கிராஃபிட்டியில் இன்னும் ஸ்டைலிஷாக அந்த ஃபாண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ஸில் போட்டுட்ருக்கோம். ஸோ எப்படி நம்ம ஒரு லெட்டரையும் கிராஃபிட்டியில் வரைகிறதுன்ட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் ஷார்ட்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டுட்டோம். அதே மாதிரி எல்லும் ஸோ பேசிக்காக எந்த ஷேப்பில் அந்த லெட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் எக்ஸக்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக நம்ம அந்த ஃபாண்ட்டை க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு கிராஃபிட்டி ஆர்ட் வந்துடும். ஸோ நம்ம பார்த்துட்டிங்கன்னா VELV ரெண்டுமே போட்டுட்டோம். இப்போ ஜஸ்ட் சர்க்கிள் தான், பட் அதை கொஞ்சம் ஷர்டியாக ஒரு சைடு அப்படியே பெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஸோ எம்மை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடலாம். ஸோ இந்த எம்மை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த V இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது இது எல்லாமே ஒரு வால்யூம் திக்னஸோடு இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டைலியாக இருக்கிற மாதிரி நான் இதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நான் என்னோட இமேஜினேஷன்லேருந்து தென் கிராஃபிட்டியில் நான் இது வரைக்கும் பார்த்த இன்ஸ்பிரேஷன்ஸ்லேருந்து எடுத்து இதை நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் சிம்பிளான டாம்ஸ் ப்ரஷ் பென்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பர்டிகுலரான சில கலர்ஸ் எடுத்துக்கிட்டேன். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்ச், வைலட், எல்லோ அண்ட் எல்லோ ஆக்கர் மாதிரி, லைக் ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் மேலேருந்து கீழே வைலட் கலரில் சின்னதாக கிரேடியன்ட் வர மாதிரி ப்ரஷ் பெனில் கொடுத்துக்கிறேன். ஸோ V கொடுத்ததுக்கப்புறம் கீழே கொஞ்சம் எல்லோ ஆக்கர் மாதிரி ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கலரில் அந்த கிரேடியேஷன் வைலட்லேருந்து ஆரம்பித்து கீழே முடிகிற மாதிரி எல்லா லெட்டருக்கும் இப்போ நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே ஸ்கெட்ச் பென் இல்லைனா ப்ரஷ் பென் அதில் வரையும் போது எப்போவுமே ஒரே சைடில் நம்ம அந்த ஸ்ட்ரோக்ஸை கொடுக்குறத நம்ம அஷ்யூர் பண்ணிக்கணும். அப்போ தான் அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியாமல் அது நல்லா அழகாக இருக்கும். ஸோ எல்லோ ஆக்கரில் எல்லாத்துலேயும் நம்ம கிரேடியன்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வைலட்டில் டோட்டலாக மேலே இருக்கிற கிரேடியண்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இதே மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம தனித்தனியாக லெட்டர்ஸ் எந்தெந்த லெட்டர்ஸ் எப்படி நம்ம கிராஃபிட்டியில் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் இதே மாதிரி நம்ம எல்லா லெட்டர்ஸையுமே கொடுக்கலாம். நம்ம இப்போ ஐபேடில் பண்ணது நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராஃபிட்டி நம்ம பண்ணுறது. ஸோ நம்ம ஐபேட் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேனுவலாக நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிற ப்ரஷ் பென்ஸ், மார்க்கர்ஸை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான கிராஃபிட்டி நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அந்த ப்ளூ கலர் நான் எங்கே கொடுக்க போகிறேன்னா, ஸோ அது பின்னாடி ஒரு வால்யூம் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு திக்னஸை நான் கொடுக்குறேன். அது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டயக்னலாக லைன்ஸ் எல்லாமே ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி எல்லா எட்ஜ் ஆஃப் த கார்னர் லெட்டர்ஸ்லையும் நம்ம அதை போட்டுக்கணும். போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு அந்த திக்னஸை அந்த டெக்ஸ்ட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஸோ ஒரு லெட்டருக்கும் அது எந்த ஷேப்பில் முடியுங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி அப்படியே போடணும். அட் த சேம் டைம் என்ன பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது, இது அபவ் த ஐ லெவல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வரைகிறோம். நம்ம கண்ணுக்கு மேலே அந்த லெட்டர் ஐ லெவலை விட மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறதுனால தான் கீழே உள்ளதும் அண்ட் தென் நம்ம ஐ லெவலில் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைடில் இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட டுட்டோரியல் கிடைக்கும். ஸோ அதில் இந்த ஐ லெவல்ஸை பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இது அபவ் த ஐ லெவல் லெஃப்ட் சைடில் இந்த டெக்ஸ்ட் பிளேஸாக இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணி தான் நம்ம டெக்ஸ்ட்டோட ரைட் சைட் அண்ட் பாட்டமோட வால்யூம்னஸை நம்ம அப்படி காமிச்சிருக்கோம். அண்ட் தென் நம்மக்கிட்ட இந்த ப்ளூ கலரை வச்சு ஸோ பேக்ரவுண்ட் ஷேட் பண்ணியாச்சு, எல்லோ கலரை வச்சு கீழே உள்ளதை ஷேட் பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப ரேண்டமாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி கிராஃபிட்டி ப்ராசஸ். நீங்களும் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நம்மளோட சிசல் மார்க்கரை எடுத்துக்கிட்டு ஸோ இதில் அவுட்லைன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இது காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு இன்னுமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
அது நல்லா ஊறுது பார்த்தீங்களா அந்த மார்க்கரில், அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் அந்த டெக்ஸ்ட்குள்ளே நல்லா கிராக்ஸ் நிறையா விழுந்துருக்கிற மாதிரி, இது வால்யூமாக தானே நம்ம காமிச்சிருக்கோம், ஸோ அதனால் அந்த கிராக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அதில் போட்டுக்கிறோம். ஸோ அந்த வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீலையும் நம்ம வந்து சின்னதாக வந்து அதில் கிரேடியேஷன் இருக்கிற மாதிரி, லைட் விட்டு விட்டு வர மாதிரி அதோட டெக்ஸ்டரையும் நம்ம வந்து லைன்ஸ் மூலமாக நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ அது வேணான்னு நினைக்கிறேன் நான் இப்போ, ஏன்னா அது டோட்டலாக நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா இன்னுமே அந்த வால்யூம் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்களா வி மட்டும் மொத்த டெக்ஸ்ட்லேயே தனியாக தெரியுது. ஸோ அதே மாதிரியே நம்ம இப்போ மற்ற லெட்டர்ஸ்க்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். நான் என்ன தான் நம்ம வந்து ப்ரஷ் பெனில் நம்ம வந்து லெத்தார்ஜிக்காக ஜாலியாக வரைஞ்சிருந்தாலும் நம்ம இந்த மார்க்கரில் கடைசியாக வந்து அவுட்லைன் ப்ராசஸ் கொடுக்கும்போது அது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் தென் ஒரு லெட்டருக்கு மேலே இன்னொரு லெட்டர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே வந்து நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா ஒரு லெட்டருக்கு பின்னாடி ஒரு லெட்டர் இருக்கிற மாதிரி நம்ம கிராஃபிட்டி வரைஞ்ச மாதிரியே நமக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், வி இருக்குது, அதுக்கு மேலே இ இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு பின்னாடி எல் இருக்குது, ஸோ எல்லுக்கு பின்னாடி வி இருக்குது, ஸோ அதுக்கு விக்கு முன்னாடி ஓ இருக்குது, ஓக்கு பின்னாடி எம் இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து இதை அசியூம் பண்ணி இந்த கிராஃபிட்டியை நம்ம வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பெயிண்ட் வந்து அந்த வால்யூம்லேருந்து லைட்டாக வந்து ஸோ பெயிண்ட் வந்து கீழே ஒழுகிற மாதிரியான ஒரு எஃபெக்டையும் நம்ம வந்து இந்த மார்க்கர்லேயே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிராஃபிட்டிக்கு. ஸோ யூஸ்வலி கிராஃபிட்டிஸ் வந்து வாலில் ஸ்ப்ரே பெயிண்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம லேர்னிங் ப்ராசஸ் அப்போ நம்ம டேரெக்டாக வாலில் போய் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த மெட்டீரியல் எந்த மீடியத்தை வேணாலும் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அழகான ஒரு கிராஃபிட்டியை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ வீக்கு பின்னாடி ஓ இருக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒரு வால்யூமும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லெட்டர்ஸ் நம்ம இருக்கிற மாதிரி அதை அழகாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃபிட்டி வந்து நீங்கள் உங்கள் நேமை வச்சுமே வந்து அழகாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிராஃபிட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நேம்ஸை வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து நீங்கள் கிராஃபிட்டி பண்ணும்போது. ஸோ இப்போ ஓவராலாக வந்து நம்ம அவுட்லைன் ப்ராசஸ் வந்து சிசல் மார்க்கரில் கொடுத்துட்டோம். யூஸ்வலி இதை கிராஃபிட்டியில் வாலில் பண்ணும்போது ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து ப்ராக்டிஸிங் டைமில் இந்த மாதிரியும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஹைலைட்ஸ் நம்ம ஏதாவது கொடுக்க முடியும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் கிரேடியன்ட் ஏதாவது ஆட் பண்ண முடியும்னா நம்ம பண்ணலாம். ஸோ லைட்டாக நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ரஷ் பென்ஸை வச்சு சின்னதாக ஷேடோ மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கிறதுனால சின்னதாக ஒரு ஷேடோ விழும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம வந்து அந்த ப்ரஷ் பெனில் கொடுக்குறோம். ஸோ நம்ம மேலே வயலட்டுக்கு கொடுத்த மாதிரியே கீழே எல்லோ ஆக்கருக்கும் நம்ம அதே மாதிரி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா guys, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளோட வெல்வோம் டெக்ஸ்ட்டை வந்து கிராஃபிட்டியாக பண்ணிட்டோம். இந்த மாதிரியே உங்களுடைய நேமையும் நீங்கள் வந்து அழகாக கிராஃபிட்டி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேர்டை பண்ணதுனால உங்களுக்கு உங்களோட நேம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். நம்ம இண்டிவிஜுவலாக வந்து ஏலேருந்து Z வரைக்கும் என்னென்ன ஸ்டைல்ஸில் நம்ம லெட்டர்ஸை கிராஃபிட்டியாக பண்ணலாங்கிற வீடியோவும் நம்ம யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களோட நேம், உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேமை நீங்கள் கிராஃபிட்டியாக பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. ஸோ இதே மாதிரி நிறைய கிராஃபிட்டி டியூட்டோரியல்ஸு, கிராஃபிட்டி வீடியோஸ்க்கு நம்ம வெல்வோம் கிராஃபிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.